உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் விசேட அறிவிப்பு. கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற பேரம் பேசும் அரசாங்கம். தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவித்தல். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பாதுகாப்பு ஒப்பந்தம் விளக்கம் அளித்த அரசாங்கம். பிமல் ரத்நாயக்கவுக்கு சுமந்திரன் விடுத்துள்ள சவால். இந்தியாவில் 8000 எக்ஸ் தள கணக்குகள் முடக்கம். 2025 உள்ளூராட்சி தேர்தல்களில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி குறித்த வேட்பாளர்கள் மே 28 அல்லது அதற்கு முன் தங்கள் பிரச்சார வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் ஜெனரல் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மேலும் கூறுகையில், 2023 ஆண்டு தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டம் எண் 3 விதிகளின்படி வேட்பாளர்கள் தங்கள் நிதி வெளிப்படுத்தல்களை தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணையகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கைகள் அந்தந்த தேர்தல் மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். தேர்தல் செயற்பாட்டில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதற்கான ஆணையகத்தின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த செயல்முறை இருக்கிறது என கூறியுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள பல உறுப்பினர்களுடன் அரசு மில்லியன் கணக்கான ரூபாய் பேரம் பேசி வருகிறது என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிகார் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் உரையாற்றுகையில், அரசாங்கம் மக்களுக்கு இதுவரை காலமும் தெரிவித்து வந்த பொய்களுக்கு மக்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு பதிலளித்திருக்கின்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் 68 லட்சமாக இருந்த வாக்குகளை இந்த தேர்தலில் 45 லட்சம் வரை அரசாங்கம் குறைத்து கொண்டிருக்கிறது. அதனால் தற்போதாவது பொய் கூறுவதை நிறுத்தி அரசாங்கம் மக்களுக்கு தெரிவித்த விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். அரசாங்கம் 23 லட்சம் வாக்குகளை இழந்துள்ளது. அதே போன்று அதிகமான உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை அமைக்க முடியாத நிலை அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ளது. ஒரு சில மன்றங்களில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கிறன. அதனால் மற்றவர்களின் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களை தவிர அனைவரையும் திருடர்கள் என தெரிவித்த இவர்கள் தற்போது எப்படி மற்றவர்களின் ஆதரவை பெற முடியும்? அதே போன்று கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அமைப்பதற்கும் அரசாங்கத்துக்கு முடியாமல் இருக்கிறது. அதனால் தற்போது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள மில்லியன் கணக்கில் பேரம் பேசப்பட்டு வருகிறது என்றார். இலங்கை உள்ளூராட்சி தேர்தலுக்கான பிரச்சார வருமானம் மற்றும் செலவுகள் தொடர்பான அறிக்கைகள் எதிர்வரும் 28 முன்னர் வழங்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2023 ஆண்டு 3ஆம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் பிரகாரம் வேட்பாளர்கள் தங்களது தேர்தல் பிரச்சாரத்திற்காக பெற்றுக்கொண்ட வருமானம் மற்றும் மேற்கொண்ட செலவுகள் பற்றிய விவரங்களை தனித்தனியாக தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி போட்டியிட்ட மாவட்டங்களில் தேர்தல் அலுவலர்களிடம் இவ்வறிக்கைகள் கையளிக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் திரு சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செலவுகள் மற்றும் வருவாய் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது தொடர்பில் சிக்கல்கள் உள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் ஆய்வுகள் நிர்வாகத்தின் பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்துள்ளார். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டது பாதுகாப்பு ஒப்பந்தம் அல்ல, மாறாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என்று அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இந்த ஒப்பந்தம் சனிக்கிழமை கையெழுத்தானது என்றும் நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த செவ்வாய்க்கிழமை அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நேரமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தேவைப்படுபவர்கள் தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் அதனை பெறலாம் என்று அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்தவுடன் தொடர்புடைய ஒப்பந்தங்கள் உரிய நேரத்தில் நாட்டிற்கு சமர்ப்பிக்கப்படும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மதுபானமும் பணமும் கொடுத்து தமிழரசு கட்சி வாக்கு சேகரித்தது என்பதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றக்கு வெளியில் வந்து ஆதாரங்களுடன் நிரூபித்து காட்ட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சலுகைகளுக்காக வாக்களிப்பவர்கள் தமிழ் மக்கள் என்று இதுவரை காலமும் பிழையான எண்ணத்தை பிமல் ரத்நாயக்க கொண்டுள்ளார் என்றும் சாடியுள்ளார். யார் மீதான பயத்தினால் 6 மாதங்கள் கடந்தும் அதனை அவர் வெளியிடவில்லை. எனவே
தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள வெறுப்பினை சகிக்க முடியாமல் அவர்களது உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்டுள்ள கருத்து அவரது அரசின் சிறுமையை வெளிப்படுத்துகிறது. எனவே தமிழரசு கட்சி மீதான இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றக்கு வெளியில் ஆதாரங்களுடன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளிப்படுத்த வேண்டும். அத்தோடு சலுகைகளுக்காகவும் கைமாறுக்காகவும் விலை போனவர்கள் தமிழர்கள் என்று இதுநாள் வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது என கூறியுள்ளார். இந்தியாவில் 8000 எக்ஸ் கணக்குகளை முடக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியா இடையே நேரடி தாக்குதல்கள் தொடங்கியுள்ள நிலையில் எக்ஸ் தளத்திற்கு இந்திய மத்திய அரசு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மோதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாகிஸ்தான் அரசியல்வாதிகள், பிரபலங்கள் மற்றும் ஊடக அமைப்புகளின் சமூக ஊடக கணக்குகளை குறிவைத்து இந்தியா மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் நிறுவனம் கூறியதாவது, இந்திய அரசின் நிர்வாக உத்தரவினை ஏற்று இந்தியாவில் உள்ள 8000 எக்ஸ் வலைத்தள கணக்குகளை முடக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம். ஆனால் இந்திய அரசின் கோரிக்கைகள் மீது எங்களுக்கு உடன்பாடில்லை. இந்த தடை உத்தரவுகளால் பாதிக்கப்படும் அனைத்து பயனர்களும் நீதிமன்றங்களில் இருந்து தகுந்த நிவாரணம் பெற நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.